ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சாட்டர்டே வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சாலும் நமக்கு வந்து எதனா வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு எப்போவுமே தோணும் இல்லையா? ஸோ இந்த டைம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜு போய் திறந்து செக் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா பன்னீர் இருந்தது. ஸோ சிக்கன் நகட்ஸ் மாதிரி நம்ம ஏன் பன்னீர் நகட்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக எப்படி பன்னீர் நகட்ஸ் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்காக சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் சேர்க்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் காரம் கூட விருப்பம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து லைட்டாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மேக்னேட் ஆகும். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட், அது கூடவே வந்து 3 டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியே இல்லாத மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கட்டியாகாமல் இருக்கும். இப்போ பன்னீர் எடுத்து அந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெட்டையே வந்து அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரெட் இல்லைன்னா நீங்கள் ரஸ்க்கு கூட வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இதை லோ ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் நகெட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு காஃபி டீ கூட பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஹாட்டான காஃபி கூட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஃபேமிலியோட உட்காந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் கைஸ் கிச்சன் கார்னர். பாய்.